வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேத்து ஜாப்பனீஸ் யென்னு கீழ விழுந்ததுன்னு சொன்னேன். இன்னைக்கு சைனீஸ் யுவான் வந்து 7 மந்த் லோ 7.26 அகென்ஸ்ட் தி டாலர். இன்னும் கீழே இறங்கிட்டே இருக்கு. சைனால நாமலாம் ஒரு பேண்டுக்குள்ள ட்ரேட் பண்ணோம். அந்த பேண்டு கீழே இதை ட்ரேட் பண்ண விட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சைனீஸ் யுவான் கீழே விழுது. சைனீஸ் யுவான் வந்து இந்த வருஷம் 2.2% விழுந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ் இருக்காங்க. கன்சம்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. அண்ட் பணம் வெளில போயிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டும் இதை விடுறாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் வீக்காக இருக்குது. ஸோ யுவான் வீக்கர் ஆனால் சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகும்னு. இதே லாஜிக் தான் நேற்று நான் உங்களுக்கு ஜாப்பனீஸ் யென் சொன்னேன். ஆனால் ஜப்பானுக்கும் சைனாக்கும் ஒரு குரூஷியல் டிஃப்ரென்ஸு. ஜப்பான் ஒரு லிபரல் டெமோக்ரஸி. சட்டம்னு ஒன்று இருக்குது. கம்பெனியை வாங்கினீங்கன்னா அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டருக்கு ரைட்ஸுன்னு ஒன்று இருக்குது. சைனாவில் எல்லாமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஜாக்மாவை பிடிச்சி உள்ளே வச்ச மாதிரி என்றைக்கு வேணால் யாரை வேணால் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அதனால் நம்ம சைனா பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. இது வந்து ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனி வச்சக்கூடாது, எல்லாம் கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டான்னா காணாமல் போயிடுச்சு. அலிபாபாவோட கஷ்ட காலத்துக்கு, வீசாட்டோட கஷ்ட காலத்துக்கு எல்லாமே கவர்மெண்ட் தான் காரணம். ஸோ ஜிஜிபிங் இருக்கிற வரைக்கும் சைனீஸ் எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வரும். இதே ப்ராப்ளம்னால தான் நம்மளால் ஷாங்காய்லேயும் ஹாங்காங்லேயும் வாங்க முடியலை. சைனீஸ் ஸ்டாக்ஸ் நம்மளால் அனலைஸ் பண்ணி சீப்பாக இருந்தாலும் இந்த கண்ட்ரி ரிஸ்க் எடுக்கிறதுனால சைனாவை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இதனால தான் சைனாவில் பட்டாஸ் லிஸ்ட் நம்மகிட்ட கிடையாது. இது பெரிய ரிஸ்க், இதில் கை வைக்காதீங்க. பட் யுவான் ப்ரெஷரில் இருக்குது, ஜாப்பனீஸ் யென் ப்ரெஷரில் இருக்குன்னா இந்தியன் ருப்பியும் கீழே விழும். 83.68 வரைக்கும் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து லைஃப் டைம் லோ வந்து 83.66ங்கிறாங்க. பட் 1-2 ட்ரேட்டில் 83.68 கூட பார்த்தேன். இப்போ வந்து க்ளோசிங் 83.65 இருக்குது. பட் இது வந்து ஒரு பிகினிங். ரூபா இன்னும் விழும். ரூபா வந்து 84-85 போகும். 5 வருஷத்துக்குள்ளே செஞ்சுரி அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இதில் வேறு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இம்போர்ட்டர் ஒரேடியாக டிமாண்ட் பண்ணுறாங்க அண்ட் நிறைய பேர் பணத்தை வெளில எடுக்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த ரெமிட்டன்ஸ் ரெஜீமில் 5% டேக்ஸும் 20% டேக்ஸ் போட்டதே டாலர் வெளில போகாமல் இருக்கிறதுக்கு தடுத்து நிறுத்துறதுக்கு தான். அதனால் ரொம்ப பெருசாக வந்து அவுட்ஃப்ளோ இருக்குதுன்னு அவசியம் கிடையாது. பட் என்ன ப்ரெஷர் கொடுக்கறதுனா, நம்மளுக்கு ஃபாரினர்ஸ் வந்து இதில் இஷ்டத்துக்கு ஈக்விட்டி ஸ்டாக்கை விற்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு பணத்தை வெளில எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி $3 பில்லியன் கிட்ட எடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹெவி ப்ரெஷர் இருக்குது. இன்னும் விழும் ருப்பி விழலைன்னா நம்மளோட ஐடி ஃபார்மா செக்டர்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகாது. சைனீஸ் யுவானும் ஜாப்பனீஸ் யென்னும் விழுறதுன்னா நம்மளும் கீழே விழுந்தே ஆகணும். யுவான் 7.62 வந்துருச்சுன்னா 158.60 ஜப்பான்னா நம்ம 85-86 கிட்ட போகணும். எப்போ போகுங்கிறது தெரியாது. ஆர்பிஐ ரெசிஸ்ட் பண்ணால் லேட்டாக போகும். ஆர்பிஐ ரெசிஸ்ட் பண்ணேன்னா உடனே போயிடும். ஓவராலாக ருப்பி டெஃபினட்டாக வீக்கன் ஆகும். இந்த வீக்கனிங் இருந்தால் இம்பேக்ட் என்னென்னா கோல்டோட விலை இன்னும் ரேப்பிடாக ஏறும். ஆல்ரெடி கோல்டோட விலை ஏறுது. அதே சமயத்தில் ருப்பி கீழே விழுச்ச கோல்டு விலை இன்னும் ஏறும். டாலர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது. ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது, கோல்டு ஏறுது, ருப்பியும் விழுது. இதெல்லாம் கன்சாலிடேட்டாக கோல்டை ரொம்ப பாசிட்டிவாக காட்டும். அதே சமயத்தில் நேற்று டெக் மஹிந்திரா ஏறித்து இந்த கம்பெனியோட இன்கம்லாம் ப்ரைமர்லி டாலரில் இருக்கோ அந்த கம்பெனியெல்லாம் நல்லா பண்ணும். ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு நம்மளுக்கு ஐடி சர்வீசஸுக்கு இது நல்ல நியூஸ். ஒரு $3 கீழே விழுந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபார்மா ஆல்ரெடி டூயிங் வெரி வெல்லு. இது ஃபார்மாவுக்கும் நல்ல நியூஸு. இதே மாதிரி கோல்டோட விலை ஏறுறதுனால கோல்டு பிளட்ஜு பண்ணுற கம்பெனி அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸுக்கு இது ரொம்ப நல்ல விஷயம். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்னால் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் ஸ்டாக்கை வாங்கிடாதீங்க. நான் சொல்கிறது ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு. சவுத் இண்டியன் பேங்க்கு, ஃபெட்ரல் பேங்க்கு, கர்நாடகா பேங்க். இதில் கர்நாடகா பேங்க் தான் மோஸ்ட் அட்ராக்டிவாக இருக்குது கன்சிடர் பண்ணுறதுக்கு. மணப்புரம் இருக்குது, முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். கோல்டு முன்னாடியே அக்வயர் பண்ணி வச்சுருந்ததுனால கோல்டும் உங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ட்ரையோக்கியாவை நம்ம டீல் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளுக்கு இது நல்லா இருக்குது. இந்தியாவில் வந்து பான் மசாலா அண்ட் ஆட்டோமொபைல்ஸ், அதுக்கப்புறமா வந்து சிகரெட்டு, இது மாதிரி பண்டத்தில் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. இது கோவிட் டைமில் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்ததை திரும்பி கடன் வாங்கிறதுக்காக இந்த காம்பன்சேஷன் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அந்த காம்பன்சேஷன் டெஸ்ட் ஆக்சுவலி வந்து 5 வருஷத்தில் முடியணும். 2023
ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக போட்டது இது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கோவிட்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லோன் கொடுத்ததை அடைக்கிறதுக்காக அதுக்கும் மேலே குட்ஸில் டேக்ஸ் போட்டிருந்தாங்க. இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொனான்சா 65,000லேருந்து 70,000 கோடி கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்ததுன்னா நம்மளோட அடுத்த வருஷ ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வெளில வரும்னு சொல்கிறாங்க. ஐடிசி ஹோட்டல் வந்து பெஸ்ட்டு பிஸ்னஸ் ரிப்போர்ட்டு இந்த குவார்ட்டரில் தான் காமிச்சிருக்காங்க. இது வந்து டீமர்ஜருக்கு கரெக்டான டைமு. இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் February 24 மார்ச் முடிஞ்ச குவார்ட்டரில் ஐடிசி பிஸ்னஸ் 898 crores பண்ணியிருக்காங்க. 15% இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட்ஸ் 267 கோடி. அது வந்து 34%. அப்போது இது வந்து அடுத்த வருஷம் 1000 கோடி ப்ராஃபிட் பண்ணுற ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனியாக லிஸ்ட் ஆகும். அதனால இது 15 monthsல லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. 60% ஆஃப் தி ஷேர்ஸ் திரும்பி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற 40% கம்பெனி வச்சுருப்பாங்க. ஸோ ஹோட்டல்ஸ் வந்து 3,100 crores இன் ஃபைனான்ஷியல் இயர் 25 பண்ணியிருக்கு. ஸோ ஐடிசியோட 3.61% ஆஃப் இட்ஸ் டோட்டல் பிஸ்னஸ். ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ் வந்து 765 crores இருந்தது. டோட்டலி 3% ஆஃப் ஐடிசிஸ் ப்ராஃபிட். ஹோட்டல்ஸ் வந்து 1975 மெட்ராஸில் ஆர்கே சாலையில் ஆரம்பித்த ஹோட்டல் இப்போ வந்து 120 ஹோட்டல் இருக்குது. 70 அக்கேஷனில். மெமெண்டோஸ், வெல்கம் ஹோட்டல், ஸ்டோரி, ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ், வெல்கம் ஹெரிட்டேஜ், இது மாதிரி பல பிராண்ட் இருக்குது. ஸோ 158 இருந்த லோ வந்து 490 வரைக்கும் ஜூலையில் ஏறிட்டு லாஸ்ட் ஜூலை. இப்போ 430 வரைக்கும் இருக்குது. அது வந்து திரும்பி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் உங்கள்கிட்ட 5-10ன்னு கன்சிடர் பண்ண முடியுமோ கன்சிடர் பண்ணிகிட்டே போங்க. எஃப்எம்சிஜி மார்க்கெட் வந்து சேல்ஸ் ரொம்ப ஏறலைங்கிறதுனால அர்பன் கன்சூமர்ஸுக்கு தனி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. கோகோ கோலா வந்து லெமன் டவ் அப்படின்னு ஒரு ஆல்கஹாலிக் காக்டெயில் ட்ரிங்க்கு அமைச்சிருக்காங்க. இப்போதைக்கு கோவா, மகாராஷ்டிராவில் மட்டும்தான் கிடைக்கும். மேகி வந்து ஃப்ரோசன் ஃபுட் கேட்டகரியில் என்டர் பண்ணுறாங்க. நெஸ்லே வந்து எக்ஸ்பிரஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஹொன்சா கன்சியூமர் வந்து பர்சனல் வாஷ் செக்மெண்ட்டுக்கு போகிறாங்க. காட்ரேஜ் கன்சியூமர் வந்து சிந்தால் பாடி வாஷ் ரெடி பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க. ஐடிசி வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா ப்ரீமியசேஷன் அது வில்லேஜ் ஏரியாவில் ரொம்ப லோவாக இருக்குது. ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இதில் ஐடிசியை மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும். மற்றதை வேடிக்கை தான் பார்க்க முடியும். எஃப்எம்சிஜி வந்து ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டர் வந்து பெருசாக க்ரோத் இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கே ரொம்ப மியூட்டடாக இருக்கும். கன்சம்ஷன் ரொம்ப அடிபடும். அதனால் திரும்பி ஸ்டாக் விலை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறங்கிட்டுன்னா கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ வந்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி வந்து இன்போட்டுன்னு ஒரு பேட்டரி மேனுஃபேக்சரருக்கு 9.32% வரைக்கும் அவங்க ஸ்டேக்கை ஏற்றிட்டாங்க. அதாவது முன்னாடியே 4.5% கிட்ட இருந்தது. இன்னும் ஒரு 4.5% ஸ்டேக்கு போட்டு வாங்கியிருக்காங்க. 180 crores வாங்கியிருக்காங்க. அமர் ராஜாவோட ஷேர் ஹோல்டிங் 9.2% இருக்குது. இது வந்து 10 மில்லியன் யூரோ முன்னாடியே போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபாரினில் இருக்கிற கம்பெனியை அமர் ராஜா வாங்கியிருக்காங்க. ரேட்டு பயங்கரமாக ஏறிட்டு 1,500 கிட்ட போயிடுச்சு. 600, 676 கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு. டாடா ஸ்டீலில் 40 வருஷத்தில் முதல் வாட்டி யூகேல ஸ்ட்ரைக் நடக்குது. இந்த டாடா ஸ்டீலில் ஸ்ட்ரைக்குங்கிறது இம்பாசிபிள். ஏன்னா அவ்வளோ தூரம் எம்ப்ளாயீஸை நல்லா பார்த்துப்பாங்க ஜம்ஷெட்பூரில். யூகேல 40 வருஷமாக ஸ்ட்ரைக் இல்லை. இவங்க கோரஸ் வாங்கி ஃபஸ்ட்டு டைம் இன் 40 years ஸ்ட்ரைக் இருக்குது. ஜூலை 8லேருந்து இந்த ஸ்ட்ரைக் நடக்க போகுது. ஏன்னா வந்து 2,500 பேரை ஸ்டெப் பை ஸ்டெப் இவங்க வேலையை குறைக்க போகிறாங்க. லேபர் அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கொடுத்த கமிட்மெண்ட்டை நம்பி நீங்கள் பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணாதீங்க. நாங்கள் பவருக்கு வந்தப்புறம் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் வைங்க. அண்ட் எமர்ஜென்சி டாக்ஸ் வித் டாட்டாவோட நடத்தியிருக்காங்க. டாடா ஸ்டீல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்ட்ரைக்கு வந்து பண்ணாதீங்கன்னு டாட்டா சொல்லியும் இந்த கம்பெனி ஸ்ட்ரைக்கில் இவங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க. இது வந்து டாட்டாவோட ஷேர்ஸை மேஜராக அஃபெக்ட் பண்ணாது. ஆல்ரெடி டாட்டா வந்து பொசிஷனில் வைர ஊசி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு இஷ்யூ வரும். ஹியூண்டாயில் வந்து ஐபிஓவை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். தர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து 25,000 கோடி $3 billion இந்தியன் சப்சிடரியில் ஸ்டாக்கை விற்கிறாங்க. இது அப்படியே பேரண்ட்டுக்கு போயிடும்.
பேரண்ட் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஆட்டோ பிஹைண்ட் டொயோட்டா 1, Volkswagen 2, Hyundai 3. அவங்களோட வேல்யூவேஷன் நான் சொன்ன மாதிரி கொரியாவில் ரொம்ப நல்லா இல்லை, இங்கே இந்தியாவில் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வித்து வரை $3 பில்லியன் அப்படியே பேரண்ட்டுக்கு போயிடும். 17.5% வந்து தான் ஸ்டேக் இருக்கும். மாருதியோட மார்க்கெட் கேப் வந்து 3.84 ட்ரில்லியன் ருபீஸ் இருக்குது. ஹியூண்டாயோடது வந்து 1.43 ட்ரில்லியன் ருபீஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராயல்ட்டி நிறைய இருக்கும். பல வழியில் இந்த ப்ராடக்டை கை வைக்காமல் இருக்கிறது பெட்டர். ஹியூண்டாய் வந்து 25% ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன் விற்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இது ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் மிஷின், அதை வந்து ஒரு ப்ரீமியமில் நம்ம தலையில் கட்டுறாங்க. இப்போதைக்கு வந்து இதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.